मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே என்னங்க தண்ணி நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? பாப்பா ஜெய், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் சித்தப்பா. என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? துளசியை கூட்டு வரலையா? இல்ல சித்தி. உன் கூடவே கூட்டு வந்திருக்கலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவளுக்கு உடம்பு சரியில்லை, வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப மயக்கமா இருக்கு, வரலன்னு சொல்லிட்டா. ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? டாக்டர் கிட்ட காமிச்சியா? இல்லம்மா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. காஞ்சனா அவளை பாத்துக்கிறேன்னு சொன்னா. காஞ்சனா என்னடா அவளை பாத்துக்கிறது? அக்கா, உங்களுக்கு இன்னுமா புரியல? நாம எதிர்பார்க்கிற நல்ல விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா அதான் பாருங்க. ஐயோ, எனக்கு இந்த யோசனையே வரல. நாம போன் பண்ணி அப்புறமா பேசலாம். சரி. அம்மா, மாமா எங்க? ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்காருப்பா. லட்சுமி பக்கத்துல தான் இருக்கா. வேணுனே பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறான்னு நினைச்சோம். குழந்தைங்க வீட்டுக்கு கூட்டு வந்த கூட துரத்தி விட்டோம். அன்னைக்கு ரோட்ல பார்த்தப்ப கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டோம். நாகராஜ் கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? நல்லவனா மாறிட்டான்னு நம்ம கூட்டிட்டு வந்தோம். ஆனா மாறல. இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. அப்படி நினைச்சுதான் மறுபடியும் ஏதோ புதுசா நடிக்கிறான்னு அவனை சேர்க்கவே இல்லை. ஆனா அந்த நாகராஜுக்கும் சுரேஷுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதனாலதான் அவரை பைத்தியமாக்கி இந்த மாதிரி விட்டுட்டான்னு நினைக்கிறோம். அவர் செஞ்ச வேலைக்கு சரியான கூலி தான் கிடைச்சிருக்கு. தங்கமான அக்காவையும் குழந்தைகளையும் வேண்டான்னு
அப்பா மந்திர உபதேசம் பண்றாருங்கிற கோவத்துல நாகராஜ் கூட சேர்ந்து நம்மளை தொந்தரவு படுத்தணும்னு நினைச்சான். கடைசியில் அவனுக்கே பிரச்சனை வந்துருச்சு. சரி போட்டான் அஜய், நடந்தது ஏதோ நடந்துருச்சு. நம்ம வேணாம்னு நினைச்சாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. முந்தா நேத்து பழைய கோவில் வழியா வந்தேன். ஏதோ ஆவேசம் வந்த மாதிரி அவனே போட்டு அடிச்சுக்கிறான். நிறைய ரத்தம் கூட வந்தது. அதை பார்க்க சகிக்க முடியாம டாக்டர் கிட்ட கூட்டு போய் கட்டு இங்க கூட்டு வந்தேன். ஆமா அஜய், இப்பதான் படுத்துக்கிட்டாரு. முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா, அப்புறமா பாத்துக்கலாம். ஆமாப்பா, நீ முதல்ல போய் குளிச்சிட்டு வா. நான் அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன சித்தப்பா, தம்பி வந்திருக்கானாமே, எங்க அவன்? எங்க போயிருக்கான்? வந்திருக்காமா, குளிக்கிறதுக்காக போயிருக்கான். மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அப்படியே தாமா இருக்கு. இப்பதான் படுத்திருக்காரு. உன் தம்பி வந்துட்டால, அவன் பாத்துக்குவான். எல்லாம் சரியா போயிடும். அந்த அம்பாளோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும். லக்ஷ்மி, துளசிக்கு மயக்கமா இருக்கான், அதனாலதான் அவன் வரலையா. அவ முழுகாம இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவளுக்கு ஃபோன் பண்ணுமா, பேசலாம். எப்படி இருக்காளோ என்னவோ. பண்ணு. ஹலோ ஹலோ துளசி. சொல்லுங்க அண்ணி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டி. நீ ஏமா தம்பியோட வரல? வரலான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா திடீர்னு தலை சுத்தலா இருந்ததால என்னால கிளம்ப முடியல. அஜய் உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னா, ஆனா நீ கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சேன். ஆமா, இப்ப நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, அண்ணன் வந்தாராமே? வந்தாரு, ஆனா சொய்னனவே இல்லாம இருக்காரு. ஏதேதோ பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்காரு. உங்க தம்பி தான் வந்துட்டாருல, இனிமே எல்லாமே அவரே பாத்துப்பாரு. அண்ணன் சீக்கிரமா பழைய நிலைமைக்கு வந்துருவாரு. பெரியய்யாவோட ஆசீர்வாதம் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் துளசி. பசங்களாம் எப்படி இருக்காங்க? சின்ன மாமா, சின்ன அத்தை, அத்தை எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. லக்ஷ்மி, இங்க பாரு, உன் சின்னத்தை உன்கிட்ட பேசணுங்கிறாங்க, இரு. ஹலோ அம்மா துளசி. சின்னத்தை நல்லா இருக்கீங்களா? சின்ன மாமா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, அவர் நல்லாவே இருக்காரு. நீ என்ன இன்னும் அங்கேயே இருக்க? எங்களை விட்டு நீ ஒரு நிமிஷம் இருக்க மாட்டே. எங்க பையன் உன்னை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறானா? உங்களுக்கு தெரியாததே எதுவும் இல்ல. சும்மா கோவத்துல கத்துவாரு, ஆனா அவர் மனசு வெள்ள. என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ஆமா, அத்தை அங்க இல்லையா? இதோ இங்கதான் இருக்காங்க, தர பேசு. ஹலோ துளசி. ஹலோ அத்தை. அத்தை தான். ஏண்டி துளசி, அதுக்குள்ள நாங்க எல்லாரும் 3வது வருஷங்கள் ஆயிட்டோமா? என்ன பத்தி நல்லா தெரிஞ்சும் நீங்களே ஏன் அத்தை அப்படி பேசுறீங்க? ஏன் 3வது மனுஷன்னு சொல்றீங்க? உனக்கு மயக்கமா இருக்கணும், வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஏதோ அஜீர்ண கோளாறு, சாப்பாடு ஜீரணமாகாம அப்படி ஆயிடுச்சு. இது கூடவா நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்? அப்படின்னா எங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுக்க மாட்டியா? அப்படின்னா எங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுக்க மாட்டியா? சும்மா இருங்க அத்தை.
அப்படி ஏதாவது விசேஷம் இருந்தா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா என்ன? முதல்ல அண்ணனை குணமாக்குற வழிய பாருங்க. அஜய் என்ன வர சொன்னாலும் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால என்னால வர முடியல. இருந்தாலும் எனக்கு துணையா காஞ்சனா இருக்கால. சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. மாப்பிளைய பார்த்ததும் அஜயை உடனே அனுப்பி வைக்கிறேன். சரிங்க அத்தை. சரி. என்னக்கா, என்ன சொன்னா? நாம நினைச்ச மாதிரியே அவ ஒண்ணு கர்ப்பமா இல்லம்மா. ஏதோ அஜீரணத்தால வாந்தியா. எல்லாத்துக்கும் கால நேரம் கூடி வரணும்ல. எல்லாம் அந்த அம்பாள் கருணை. சரி வாங்க, போய் டிஃபன் ரெடி பண்ணலாம். பேரழகி என்றேதான் பெண்ணவளை சொன்னாலே, சூரியனை பிழை என்றே சொல்லுவதற்கிணையாகும். அட, உங்க அழகான கைகள்ல இந்த தொடப்பக்கட்டை எதுக்குங்க? அது என்கிட்ட கொடுங்க முதல்ல. காஞ்சனா இல்லையா? அட, எல்லாம் வெத்தலை மாதிரி இருக்க உங்க பாதத்துக்கு அழகு இன்னும் சேர்க்கிற அந்த கொலுச காணுங்க. நீங்க கவனிக்கலையா? அட, நான் பாக்குறேன் நான் தேடுறேன். அடடடடா, இங்க இருக்குங்க. இதுக்கு அறிவே இல்லைங்க. உங்க காலிலேயே இருக்கிறது தான் இதுக்கு சொர்க்கம்னு தெரியாம கீழே விழுந்துருச்சு. பாவங்க இது. நானே போட்டு விடுறேங்க, காலை காட்டுங்க. சும்மா வெக்கப்படாதீங்க, காலை காட்டுங்க. நான் போட்டு ஆஹா, என்ன அழகு. டேய் செல்லப்பா, விஷயம் இப்போ கொலுசு வரைக்கும் வந்திருக்க. இதுக்கப்புறம் மனசு தொடுறது பெரிய விஷயம் இல்ல. டேய் செல்லப்பா, you are an intelligent boy. திட்டம் போடு, அனுபவிடா. யா, பிளான் பி. Location change. Chalakati, I'm on the way.
கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு, கனவில் காதல் தான் நிஜமாச்சு, கண்ணில் மட்டும் கற்பு போயாச்சு. ஹே, என்னது? நீ இங்க என்ன பண்ற? உங்களுக்கு அது எட்ல இல்லையா, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். எனக்கு நல்லாவே எட்டுங்க. ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒண்ணும் தேவையில்லை. உனக்கு இப்போ என்னதான் வேணும்? பால் வேணுங்க. பால் பால் வேணும். போய் காஞ்சனாவை கேளு. எப்பவும் அவதானே தருவா. இன்னைக்கு உங்க கையால குடிக்கலான்னு தான். துளசி, தலைக்கு என்ன போடுற? வாசனை ஆளை தூக்குது. பிராண்ட் என்னன்னு தெரிஞ்சா நானும் யூஸ் பண்ணலான்னு தான். வாசனை உண்மையிலேயே ரொம்ப தூக்கலா தான் இருக்கு. காஞ்சனா ஏதோ ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுவா, அதான் அந்த ஹெர்பல் மாதிரி. நீ அதை ட்ரை பண்ணலாமே. அதோட வாசனை நம்ம மனசுக்கு கூட ரொம்ப இதமா இருக்கும். அத மட்டும் நீ உன்னோட அழகான கூந்தல்ல பூசிக்கிட்டு வந்தன்னு வச்சுக்கோ. அப்பா, கிளிய தூக்கி கூண்டுல வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டேய் செல்லப்பத்தி, டேய் நீ கலக்குடா, அப்படியே என்ஜாய் பண்ணு. காஞ்சனா, காஞ்சனா, இதோ வந்துட்டேம்மா. என்னங்கம்மா? உன் வீட்டுக்காரர் நடந்துக்கிறது சரியில்லை. என்னாச்சுமா? என்ன செஞ்சான்னு தெரியுமா? அது ஒண்ணும் இல்லம்மா, அவன் ஒரு பைத்தியக்காரன். என்ன பண்றான் ஏது பண்றான்னு அவனுக்கு சுத்தமா தெரியாது. அதுக்குதான் அவனை இங்க கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அஜய் தான் கேட்கல. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அம்மா, தயவு செஞ்சு எனக்காக அந்த ஆள் பண்ணதுக்கு இந்த தடவை மன்னிச்சிடுங்கம்மா. நான் அவனுக்கு புத்திமதி சொல்லிடுறேம்மா. இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுன்னா நல்லா இருக்காது. என்ன அவன் தொந்தரவு பண்ணாம பாத்துக்க. நான் பாத்துக்கிறேம்மா.
காஞ்சனா வா முதல்ல. டேய் சொன்னா கேளு. வாங்குறல்ல. எங்க கூட்டிட்டு போற காஞ்சனா? ஏய் காஞ்சனா சொல்லி. டேய் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு? நீ இப்படி எல்லாம் பண்றது அஜய் ஐயாக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்க. என்ன நடக்கும்? எல்லாத்தையும் அவனே பக்கத்துல இருந்து பாத்துக்குவானா? இல்லனா அவனே செட் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். செட் பண்ண மாட்டாரு, உன்னை செட்டில் பண்ணிருவாருடா. ஏடா கூடமா எதுவும் பண்ணாம ஒழுங்காயிரு. இங்க பாரு காஞ்சனா, கடவுள் எனக்கு டைம் கொடுத்திருக்காரு. அந்த டைமை நான் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இங்க பார், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. நான் டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்கோ, 2 விஷயம் நடக்கும். ஒன்னு மர்டர், இன்னொன்னு ரேப்பு. உனக்கு எது வேணும்? இந்த 2த்துல எது நடந்தாலும் சரி, நீயும் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். சீ, தலை எழுத்து. என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை பண்ணு. ஆனா பிரச்சனை எதையும் பண்ணிடாத. சீ, செல்லப்பா, இவ பேசினா பேசிட்டு போறாடா. இவளை விட்டு தள்ளிட்டு அவளை புடி.